வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய நாளில் மன நிம்மதி, மன நிறைவு, மன மகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளிலே வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 19ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, ஆங்கிலத்தில் 3/3/2026 மாலை 5:08 வரைக்கும் பௌர்ணமி திதியும் அதற்கு பிறகு பிரதமை திதியும் காணப்படுது. காலையில் 7:31 வரைக்கும் மகா நட்சத்திரமும் அதற்கு பிறகு பூர நட்சத்திரமும் காணப்படுது. காலையில் 10:25 வரைக்கும் சுகர்ம நாமயோகமும் அதற்கு பிறகு திருதி நாமயோகமும் காணப்படுது. மாலை 5:08 வரைக்கும் பவக்கரணமும் அதற்கு பிறகு பாலவக்கரணமும் காணப்படுது. இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தீங்கன்னா நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படுது. இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தீங்கன்னா வடக்கு திசையில் இருக்குது. அதுக்கான பரிகாரம் பாலாகும். வடக்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் பாலை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அடுத்து இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலையில் 7:30 8:30 வரைக்கும், மாலையில் 1:54 2:30 வரைக்கும் நல்ல நேரமும், மாலையில் 3:23 4:53 வரைக்கும் ராகு காலமும், காலையில் 9:22 10:52 வரைக்கும் யமகண்டமும், மதியம் 12:22 1:53 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படுது. இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா 5:08 வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்கு. பௌர்ணமி அப்படின்னாலே நான் எப்பவுமே சொல்றது தெய்வ வழிபாடுகளுக்கு முன்னுரிமை கொடுங்க. அதிக வெளிச்சம் இருக்க நாள் பௌர்ணமியில் ஒரு சில விஷயங்கள் செய்தால் சிறப்புன்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதி வெளிச்சத்துக்கூட இருக்கும்போது சில விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக தெரியாமல் போயிடும். அதனால் தெய்வ வழிபாடுக்கு இன்னைக்கு முன்னுரிமை கொடுக்கறது சிறப்பாக தரும். அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். இந்த ராசி பலன் அப்படின்னு சொல்கிற விஷயத்தில் நான் உங்களுக்கு தெளிவாக ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது, இந்த பலன் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை செய்யும் அப்படின்னு வழிகாட்டும். வேலை செய்யுங்கிறத விட வழிகாட்டுதல். இந்த வழிகாட்டுதல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நாங்கள் சொல்கிற விஷயத்தினால இன்றைய நாள் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு சார்பாக, உங்களுக்கு உதவியாக, அல்லது உங்களோட வாழ்க்கையை முன்னேற்றத்துக்குரிய அல்லது வரக்கூடிய தடைகளில் இருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்குது அப்படிங்கிறது தான் பார்க்கணும். அதுக்கு நீங்கள் முதல்ல உங்களுடைய லக்னத்தை தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய ஜன ஜாதகத்தில் லக்னம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த லக்னம் எந்த அளவுக்கு லக்னம் என்ன அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அந்த லக்னத்தினுடைய பலனை தான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா லக்னம் தான் உயிர். நீங்கள் ராசி பலனை பார்த்து வேலை இல்லை. நட்சத்திரம் எல்லாருக்கும் நட்சத்திரம் தெரியும், ராசி தெரியும், ஆனால் லக்னம் தெரியாது. லக்னம் தான் முக்கியம். பலன் பார்ப்பதுக்கு லக்னம் தான் முக்கியம். ஏதோ கோயிலில் அர்ச்சனை பண்ணுறதுக்கு எல்லாமே ராசியும் நட்சத்திரத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, ஆனால் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், லக்னத்தை தான் பார்க்கணும். அடுத்து உங்களுடைய மகா திசை என்ன நடக்குது, புத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த மகா திசை புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமானு தெரிஞ்சுக்கணும். தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பார்க்கணும். ஒரு மகா திசையில் ஒரு புத்தி ஊழ்வினை புத்தியாக இருக்கும், அது நடக்குதான்னு பார்க்கணும். இவ்வளத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது தான், இந்த பலனை பார்க்கும்போது தான் இந்த பலன் உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்க போகுது. இவ்வளவு விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முதல்ல மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வீடு காணி வாகனம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எந்த ஒரு முடிவு இருக்கக்கூடாது. வாங்கிறது, விற்கிறது, அடகு வைக்கிறது, புனரமைக்கிறது, பழுது பார்க்கறது, எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது. அதே நேரத்தில் கணவன் மனைவி இடத்திலே கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் வரலாம். அதை கடந்து போக பாருங்கள். மனக்குழப்பங்கள், மனம் ஒரு நிம்மதி இல்லாத தன்மை, ஒரு பதப்பதற்ற தன்மைகள் இருக்கும். பொறுமையாக இருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாடசாலை கல்வி கற்கும் மாணவர்கள் கல்விகளில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நன்மையை தரும். இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம், யோகாதிபதி வழிபாடுகளையும்
ஆதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது பார்த்து கேட்குறது நன்மை தரும். அடுத்து ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் ஒரு வெற்றி கிடைக்குது. வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணுறீங்களா? நடக்கும். உங்கள் தம்பி தங்கைகள் வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணுறாங்களா? வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் வெளிநாட்டில் இருக்க தம்பி தங்கைகள் மூலிமா சில நன்மைகள் நடக்கிறதுக்கு அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குழந்தைகளுக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஒரு பெரிய செலவு, ஒரு தேவையற்ற செலவுகள், விரயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிறத நிறுத்தம்னு நினைக்கிறீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாளாக உங்களுடைய பத்திரங்கள் ஏதோ ஒரு இடத்துல தேக்க நிலையில் இருந்தால் அது அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய பயணங்களில் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி பல வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது. அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், குலதெய்வம், கண்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான. அடுத்து மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருக்கலாம், நீங்கள் அதாவது உங்களை பெற்றவங்களாக இருக்கலாம், அவங்கள பெற்றவங்களாக இருக்கலாம், நீங்கள் பெற்றவங்களாக இருக்கலாம், நீங்கள் கட்டிக்கிட்டவங்களாக இருக்கலாம், உங்கள் கூட பிறந்தவங்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவங்களோட பேச்சுகளை பேசும்போது சில கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் வரும். அதனால் பேசுகிற வார்த்தையை கவனமாக பேசுங்கள். சிறு சிறு சிக்கல்களை விரிசலாக மாற்றி பிரிவாக மாற்றிக்கொள்ளாதீர்கள். அதனால் பொறுமையும் அமைதியும் காக்கிறது நல்லது. மௌனம் விரதம் எடுத்தால் இன்னும் நல்லது. அடுத்து தேவையில்லாமல் உங்கள் ஆசைகளை செய்கிற போகிறேன், அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன்னு கையில் இருக்க பணத்தை இருப்புகளை அடகு வைக்கிறது இதெல்லாம் தேவையில்லை. சேமிப்புகளை செலவழிக்காமல் கொஞ்சம் அமைதியாக இருக்க நன்மை தரும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள புதன் பகவான், அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, குலதெய்வம், கண்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிமையானதாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் உங்களே இன்னைக்கு பார்த்துக்கிட்டா போதும். நீங்கள் தேவையில்லாத ஒரு முடிவுகள் எடுக்க போயிட்டு அதனால சிக்கல்கள் வரும். முக்கியமாக சொல்லணும்னா தொழில், வியாபாரங்கள், கல்வி சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. அதே மாதிரி குழந்தைகள் விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையும் அமைதியும் காக்கிறது நன்மையை தரும். அதனால் இன்றைக்கி முழுக்க அமைதியாக இருக்கணும், தியானம் பண்ணுங்கள், மன அமைதிகளை தரக்கூடிய இடத்துக்கு போயிட்டு வாங்க. நாளை வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான், குலதெய்வம், கண்ண, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக. அடுத்து சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக நீங்கள் கடல் கடந்து தொடர்போடு ஏதோ ஒரு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. வாங்கிறது, விற்கிறது, அதாவது ஏற்றுமதி, இறக்குமதி, வியாபாரம், கல்வி சார்ந்த விஷயங்கள், அல்லது அங்கே போகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர் யாராவது அங்கே இருக்கிறாங்க. எதாக இருந்தாலும் பரவாயில்ல, பொறுமையும் அமைதியும் மட்டும் காருங்க. இன்றைக்கு அதுக்கான எந்த ஒரு வேலையும் செய்யாதீங்க. அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையற்ற செலவினங்கள் வரும், செலவுகள் வரும், விரயங்களாக மாறும். அதனால் அந்த செலவு விஷயத்தில் கவனமாக இருங்க. பெண்களுக்கு சில உடல் உபாதைகள் காணப்படும், அந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், கண்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்தது கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் இன்றைக்கு பூர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய விஷயங்கள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க, எனக்கு அது செய்யணும், இது செய்யணும், இதை எப்படி செய்கிறதுன்னு தெரியலை அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ரெண்டாவது திருமணத்துக்கான பேச்சுவார்த்தையில் இருந்தாலும், திருமணத்துக்கு வரன்னு தெரினாலும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அன்னை அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்களோட நன்மைகளும் அவர்கள் மூலிமா நன்மைகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், கருணநாதன், யோகாதிபதி வழிபாடுகள் செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து துலா ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். குழந்தைகள் சார்ந்த, முக்கியமாக ஆண் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தந்தை சார்ந்த விஷயத்தில் கவனமாக, உங்களுடைய கணவனோ மனைவியோ தொழில் வியாபாரம் செய்கிறதா இருந்தால் அவங்களையும் கவனமாக இருக்க சொல்லுங்கள். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், கண்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக நாளாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக
தந்தை, தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கல்வி சார்ந்த விஷயம், அதுவும் உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் நீங்கள் விரும்பிய பல்கலைக்கழகத்தில், விரும்பிய துறையில் அல்லது கல்லூரியில் நீங்கள் கல்வி கற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழிலில் ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம் என்ன, அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நோய்கள்லேருந்து வெளிவரணுன்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி புதிய தொழில் அல்லது இருக்கிற தொழிலில் ஒரு முன்னேற்றம் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் வாழ்க்கை சார்ந்த ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் இன்றைய நாளில் இருக்கணும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சூரிய பகவான், குலதெய்வம், கண்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக. அடுத்து தனுசு ராசினியர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக கவனமாக இருக்கணும். இன்றைக்கு நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுடைய குழந்தைகள், அதே மாதிரி சொத்துக்கள், இந்த காதல் விவகாரங்கள் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்த்த இன்சூரன்ஸ் சொத்து, தந்தை வழி சொத்துக்கள்லாம் தடைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாக பிரிவினைகள் மூலியமாக வரணும் சொத்துக்கள் வரச்சுன்னா அதுலேயும் சிக்கல் இருக்குது. நாளில் வரக்கூடிய சகல விஷயத்திலையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள ஆஞ்சநேயர், குலதெய்வம், கண்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க என்றால் உங்களுக்கு இனிமேல் அழகாக வேணும். அடுத்தது மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக திருமணம் சார்ந்த விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்கணும். எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது, அவசரப்பட்டு எதையும் முடிவு பண்ணிடக்கூடாது. திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. கணவன் மனைவியிலே கருத்து வேறுபாடு, முரண்பாடுகள் இருக்கலாம், அதை கடந்து போகிறதுக்கு பாருங்கள். தேவையில்லாமல் பேசி பேசி பெருசாக்காதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்பர்கள், உறவினர்கள், பங்குதாரர்கள், வேலை செய்கிறவங்க, இவங்க எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள மகாலட்சுமி, குலதெய்வம், கண்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான அழகமையும். அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அதில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உங்களோட முயற்சினால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கடன் கொடுக்கல் வாங்கல், இந்த சிக்கல்கள் தீர்றதுக்கான வாய்ப்பு, நோய்கள்லேருந்து வெளிவர்றது அல்லது அதுக்கான சரியான சிகிச்சைகள் பெறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தம்பி தங்கைகள் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாய்ப்பு இருக்குது. இல்லை அவங்க உங்கள் தொழிலுக்கு ஏதாவது உதவி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் தொல்லைகள் நீங்கிறதுக்கான வாய்ப்பு. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள நீங்கள் விநாயகப் பெருமான், குலதெய்வம், கண்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க என்றால் உங்களுக்கு இனிமேல் அழகாக. அடுத்து மீன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் எந்த முடிவு எடுக்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவங்களுக்கு இந்த மாதிரி கல்வி, இந்த மாதிரி நான் இதை செய்ய போகிறேன், அது புதுசாக ஒன்று திருத்த போகிறேன், இல்லை இப்படி சொன்னால் எந்த முடிவு இன்றைக்கி எடுக்காதீங்க. கல்வி சார்ந்த விஷயத்தில் முடிவு எடுக்கிறதாலும் கொஞ்சம் நேரம் கொடுங்க. காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்த்துக்கொள்ளுங்க. பாக பிரிவினைகள் வேண்டாம். களியாட்டங்கள், கொண்டாட்டங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பாருங்கள். இந்த மாதிரி இடங்களுக்கு போகும் கையில் இருக்கிற சேமிப்புகளை கொண்டு போய் தேவையில்லாமல் இழந்துடாதீங்க. அதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் குலதெய்வம், கண்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அழகாக. மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.